ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கலச தீர்த்தம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்காங்க. மேலே அதாவது விமானம் வந்து அம்பாளுடைய விமானத்துக்கு மேலே ஏறிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கலசம், மெயினான கலசம் அம்பாள் விமானத்துக்கிட்ட மேலே ஏற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருடர் வந்து இங்க வந்து வட்டமிட்டாரு. இது வந்து நான் 2வது டைம் இங்க பார்க்குறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, அது எப்படி தான் தெரியும், எப்படி தான் தெரியல. கரெக்ட்டா அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டமிட்டாங்க கருடன் வந்து. அத வந்து வீடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன் அது வந்து கேட்டதுக்கு வந்து கண்டிப்பா அது பண்ண முடியாது. இதுல வந்து ட்ரோன் கேமராவும் வச்சிருந்தாங்க. அதுலயும் வந்து அது ஃபோக்கஸ் ஆகவே இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, நான் எப்படியாச்சும் அந்த வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு ட்ரை பண்ணேன். யாருமே எடுத்த வீடியோல அது வந்து கவர் ஆகவே இல்ல. ஸோ அது ஒரு அதிசயம் தான். சூப்பர். விஜய் எடுத்தியா? விஜய் எடுத்தியா? சூப்பர்டா. அங்க போயிடுச்சு அது. இப்போ பார்த்தீங்கன்னா, கலச தீர்த்தமானது விமானத்துக்குள்ள வந்து அபிஷேகம் பண்ண போறாங்க. ஸோ எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாலையெல்லாம் போட்டுட்டு. ஸோ ரொம்ப விசேஷமான கும்பாபிஷேகம். அதுவும் கரெக்ட்டான டைமுக்கு கரெக்ட்டா நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தீர்த்தத்த வந்து இப்ப விமானத்தில வந்து அபிஷேகம் பண்ண போறாங்க. ஸோ ரொம்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த கருடன் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாலே ஒரு தெய்வீக சக்தி தான். ஸோ எப்படி தான் தெரியும் என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, குடமுழக்கு நடந்துருச்சு. அங்க பாருங்க சுவாமிக்கு வந்து தீர்த்தத்தலாம் ஊத்திட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா நடந்துச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேகம்லாம் மூடிடுச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லைட்டா தூறல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சது. ஸோ அது இயற்கையாவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த மாரி நடக்கிறதுனா, அதுவும் கும்பாபிஷேகம் செஞ்சு மழை வர்றதெல்லாம் ஸோ ரொம்ப நல்லா அந்த அம்மனுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் கூடயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியா கும்பாபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா பக்தர்கள்லாம் வந்து தீர்த்தத்தலாம் தெளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ நமக்கும் ரொம்ப ஹேப்பியா இருந்தது வீடியோ கவர் பண்ணது. பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டோட்டலா எடுத்தோம். அதுவும் காலையிலருந்து கரெக்ட்டா முடியிற வரைக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோல பார்ப்போம் நம்ம அப்படியே. சுவாமிலாம் கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னதானத்துக்கு போனோம். அன்னதானம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விமர்சையா நடந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. வடை, பாயாசத்தோட சாப்பாடு குடுத்துருந்தாங்க. ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டம். அவ்ளோ கூட்டமும் பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனாங்க. எப்பவுமே வந்து அன்னதானம் வந்து நம்ம மக்கள் வந்து பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அதுவும் நம்ம லட்சுமி அம்மன் கோவில்ன்றப்ப சொல்லவே வேண்டாம். நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கோவில் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக நியூஸஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வீடியோ எடுத்து போடலாம். அதே மாதிரி நம்ம குக்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு குக்கிங் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம வீடியோ எடுத்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.